என் அன்பான தேவப்பிள்ளையே, இன்று இந்த சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் இது தற்செயலானது அல்ல. இது உனக்கான இறைவனின் நேரடி வாக்குத்தத்தம். உன்னைச் சுற்றி ஏகப்பட்ட எதிர்ப்புகள், பொறாமைகள், உனக்கு விரோதமாக ரகசியமாகச் செயல்படும் மனிதர்கள், உன்னை வீழ்த்த நினைக்கும் பொல்லாத சாத்தானின் தந்திரங்கள். இவைகளை பார்த்து நீ பயந்து போயிருக்கிறாயா? எல்லாரும் எனக்கு விரோதமாக இருக்கிறார்களே, என் வாழ்க்கை அவ்வளவுதானா என்று கண்ணீரோடு அமர்ந்திருக்கிறாயா? தேவன் இன்று உன்னை பார்த்துச் சொல்கிறார், மகனே, மகளே, கலங்காதே. உனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற உன் எதிரி இப்போதே இந்த நொடியே விழத் தொடங்குகிறான். ஆமாம், இந்த ஆடியோவை நீ முழுமையாக கேட்டு முடிப்பதற்குள் உன் வாழ்க்கையில் இருந்த தடைகள் உடைவதையும் உன்னை அசைக்க நினைத்தவர்கள் உனக்கு முன்பாக விழுவதையும் நீ உன் கண்களால் காண்பாய். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். வேதத்தில் கர்த்தர் உனக்காக என்ன எழுதியிருக்கிறார் தெரியுமா? ஏசாயா 41 11 மற்றும் 12 வசனங்கள் சொல்லுகிறது. இதோ, உன்மேல் கோபமாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் அழிந்து போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனிதர் ஒன்றுமில்லாமல் வெறிச்சற்று போவார்கள். நீ ஏன் பயப்படுகிறாய்? உனக்காக யுத்தம் பண்ணுவது மாம்சரத்தமுள்ள மனிதர்கள் அல்ல, பிரபஞ்சத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர்கள் உனக்கு விரோதமாக மனித பலத்தோடும் பணபலத்தோடும் வஞ்சகத்தோடும் வரலாம். ஆனால் நீயோ சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே நிற்கிறாய். யாத்திராகமம் 14 14 வசனத்தின்படி, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமாம், நீ பழிவாங்க நினைக்காதே. நீ யாரையும் எதிர்க்க ஓடாதே. உன்னை தாழ்த்தி கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திரு. உன்னை தொடுகிறவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான். உனக்கு விரோதமாக அவர்கள் தோண்டிய குழியில் அவர்களே விழுவார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. என் அருமை மகளே, என் அருமை மகனே, உன் கண்ணீரின் நாட்கள் முடிவுக்கு வருகிறது. உன்னை அற்பமாய் எண்ணி உன்னை அவமானப்படுத்திய அதே மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். சங்கீதம் 23 5 வசனம் சொல்கிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உன்னை வீழ்த்த நினைத்த எதிரிகள் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவதைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். உன்னை துரத்திய எகிப்தியர்களை நீ இனி என்றும் காண்பதில்லை. இன்று உனக்கு விரோதமாயிருக்கிற வியாதி என்னும் எதிரி விழுகிறான். உன் குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற சாத்தானின் கிரியைகள் என்னும் எதிரி அழிகிறான். உன் பொருளாதாரத்தை முடக்குகிற கடன் என்னும் எதிரி நிர்மூலமாகிறான். மனிதர்கள் உனக்கு விரோதமாக பேசின வீண் பழிச்சொற்கள் இப்போதே காற்றில் பறந்து போகின்றன. இனி நீ பயப்பட மாட்டாய். ஏனெனில் உன் தேவன் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. வாருங்கள், நாம் இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நீங்கள் இருக்கும் இடத்திலேயே கண்களை மூடி இந்த ஜெபவரிகளை இதயத்தில் ஏந்திக் கொள்ளுங்கள். அன்புள்ள இயேசுப்பா, இதோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்களுடைய வாழ்க்கையில் சத்ரு கொண்டு வந்த எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இப்போதே ஒளிந்து போவதாக. ஆண்டவரே, இவர்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற மனிதர்களின் சூழ்ச்சிகள், பொறாமை கண்கள், பில்லிசூனிய வல்லமைகள், சாத்தானின் பிடியிலிருந்து இவர்களுக்கு பூரண விடுதலையை கட்டளையிடும். உமது வார்த்தையின்படி சத்துருக்கள் இவர்களுக்கு முன்பாக இப்போதே விழுந்து அழியட்டும். இவர்களுடைய கண்ணீரை துடைத்து இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாக தந்தருளும். நாளை காலை இவர்களுக்கு ஒரு புது விடியலாக, அற்புதங்களின் நாளாக மாறட்டும். உம்முடைய தேவதூதர்களின் பாதுகாப்பு வேலி இவர்களைச் சுற்றிலும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். விசுவாசியுங்கள், ஜெபம் கேட்கப்பட்டுவிட்டது. சாத்தானின் கோட்டைகள் தகர்க்கப்பட்டுவிட்டன. உன் எதிரி உனக்கு முன்பாக விழுந்து விட்டான். இனி நீ தலைகுனிந்து நடக்க மாட்டாய். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். தைரியமாயிரு. இந்த நாளை சமாதானத்தோடு முடித்து அற்புதங்களை எதிர்பார்க்கும் இதயத்தோடு தூங்கச் செல். கர்த்தர் உன்னை பெரிய காரியங்களை செய்ய வைப்பார். காட் பிளஸ் யூ.